இன்னைக்கு நம்ம சேனல்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் பூங்காவில் ஒரு நாள் பாடத்துக்கான புத்தக பயிற்சிகள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நானும் அண்ணனும் விளையாடினோம். அது ஒரு புதிய விளையாட்டு. தெரிந்த மரங்கள் பூக்களின் பெயர்களை எழுதி கொண்டோம். அண்ணன் மரம் மரம் பழமரம் என்று சொன்னால் நான் ஒரு மரத்தின் பெயரை சொல்ல வேண்டும். நான் பூ பூ நல்ல பூ என்று சொன்னால் அண்ணன் பூவின் பெயரை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விடைக்கும் ஒரு புள்ளி. ஒருமுறை சொன்ன விடையை மீண்டும் சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியாக விளையாடினோம். எனக்கு 20 புள்ளிகள் கிடைத்தன. அண்ணனுக்கு 22 புள்ளிகள் கிடைத்தன. வெற்றி பெற்றது யார் என உங்களுக்கு தெரியும் தானே? இதுல வெற்றி பெற்றது யார்? அண்ணன் தான். ஏன்னா அண்ணனுக்கு தான் 22 புள்ளிகள் கிடைத்திருக்கு. அப்போ அண்ணன் தான் வெற்றி பெற்றிருக்கார். இவ்விளையாட்டை எவ்வாறு விளையாட வேண்டும் என உங்கள் மொழிநடையில் கூறுங்கள். இதை இப்போ நம்மளோட பேச்சு வழக்குல சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? நானும் அண்ணனும் ஒரு விளையாட்டு விளையாண்டோம். அது ஒரு புதுமையான விளையாட்டு. எப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச பூவோட பேரையோ இல்ல மரத்தோட பேரையோ எழுதி வச்சுக்கணும். அண்ணன் மரம் மரம் பழமரம்னு சொன்னா நான் ஒரு மரத்தோட பேரை சொல்லணும். இப்போ நான் பூ பூ நல்ல பூன்னு சொன்னா அண்ணன் என்ன செய்யணும்? ஒரு பூவோட பேரை சொல்லணும். இப்படி மாத்தி மாத்தி விளையாடணும். ஒரு தடவை சரியா சொன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட். ஆனா ஒரு தடவை சொன்னதை இன்னொரு தடவை சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்றேன் பூ பூ நல்ல பூன்னு. அதுக்கு அண்ணா என்ன சொல்றாங்க? பூ பூ மல்லிகை பூன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா அதே இதை திருப்பி அவங்க பூ பூ மல்லிகை பூன்னு சொல்லக்கூடாது. இதுதான் விளையாட்டு. அப்படி சொன்னா அவுட். அந்த இதுக்கு பாயிண்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி தான் இதை விளையாடணும். இப்படிதான் நம்ம மொழி நடையில, அதாவது நம்மளோட பேச்சு வழக்குல சொல்லுவோம். அடுத்தது சிந்தித்து விடையளிக்க. 2 படத்திற்கும் உரிய ஓர் அறிவிப்பு எது? இது பார்க், அதாவது இது பூங்கா, இது மருத்துவமனை. இங்க என்ன செய்வாங்க? விளையாடுவாங்க, பூக்கள்லாம் இருக்கும், சத்தமா இருக்கும். ஆனா இங்க என்ன செய்வாங்க? அமைதியா இருப்பாங்க. அப்போ இது ரெண்டுக்குமே தேவையான ஒரே அறிவிப்பு எது? சத்தம் போடாமல் இருக்கவும். மருத்துவமனையில சத்தம் போடாமல் இருக்கலாம், ஆனா பூங்கால கண்டிப்பா சத்தம் வரும். பூக்களை தொடாமல் பார்க்கவும். பூங்கால பூக்களை தொடாமல் பார்க்கவும் சொல்லலாம். ஆனா மருத்துவமனையில அதை சொல்ல முடியாது. அப்போ 2 இடத்துக்கும் சேர்த்தாப்புல இருக்கிற ஒரே ஒரு அறிவிப்பு எது? தூய்மையாக வைத்திருக்க உதவுங்கள். பள்ளியா இருந்தாலும் பூங்காவா இருந்தாலும் மருத்துவமனையா இருந்தாலும் எந்த இடத்தையுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை தூய்மையா தான் வச்சிருக்கணும். அடுத்தது படித்து விடை எழுதுக. மதி, தீபா, பரிதா ஆகிய மூவரும் தோழிகள். அவர்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற இருந்தது. அதற்காக பல போட்டிகள் அறிவிக்கப்பட்டன. மூவரும் ஓவிய போட்டியில் கலந்து கொண்டனர். தீபா 2ஆம் பரிசு பெற்றாள். பரிதா பரிசு பெறவில்லை. அதனால் அவள் யாரிடமும் பேசவில்லை. மதியும் பரிசு பெறவில்லை. ஆனாலும் அடுத்த முறை சிறப்பாக வரைவேன், பரிசை வெல்வேன் என்று கூறினாள். தோழிகள் கலந்து கொண்ட போட்டி எது? ஓவிய போட்டி. சரியா தவறா? போட்டியில் தீபா 2ஆம் பரிசு பெற்றாள். சரி. மதி கூறியது சரியா? எப்படி? மதி என்ன சொன்னா? நான் இந்த தடவை என்னால போட்டியில பரிசு பெற முடியல. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த முறை சிறப்பாக வரைவேன்னு சொன்னா. சிறப்பாக வரைஞ்சு பரிசை வெல்வேன்னு சொல்லியிருக்கா. இது சரியா? கண்டிப்பா சரிதான். ஒரு தடவை நம்மளால முடியலைன்னா அதை அப்படியே விடாம யார்கிட்டையும் பேசாம அமைதியா இருக்கிறத விட நான் அடுத்த தடவை முயற்சி செஞ்சு அந்த பரிசை நான் பெறுவேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? நம்ம கண்டிப்பா அடுத்த முயற்சியை பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே அதுதான். அப்போ மதி கூறியது முழுக்க முழுக்க சரிதான். இந்த தடவை என்னால முடியல, அதனால நான் இனிமே பண்ணவே மாட்டேன்னு இருக்காம, எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் நான் அதை திருப்பி பண்ணி கண்டிப்பா என்னால பரிசு பெற முடியும் அப்படின்னு சொல்றதுதான் நல்லது. அடுத்தது பின்பற்றி எழுதுக. இங்க நான் செல்லும் இடங்கள், நீங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் செல்வீங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். அத்தை வீட்டிற்கு செல்வேன், நூலகத்திற்கு செல்வேன், கடற்கரைக்கு செல்வேன். இந்த மாதிரி நீங்க வேற எங்கெங்கெல்லாம் போவீங்களோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். பொற்காட்சிக்கு செல்வேன், நண்பர்களுடன் விளையாட செல்வேன், நண்பர் வீட்டிற்கு செல்வேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேற நீங்க எங்கெங்கெல்லாம் போவீங்களோ அதெல்லாம் இங்க எழுதிக்கலாம். அடுத்தது பொருத்தமானதை மட்டும் இங்க நம்ம டிக் செய்ய போறோம். பள்ளி நூலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக படிப்பேன். பூங்காவில் பூக்களை பறிக்க மாட்டேன். சாலையில் இருபுறமும் பார்த்து கடப்பேன். ஒரு புறம் மட்டும் பார்த்து கடக்க கூடாது. ஓடி போயும் சாலையை கடக்க கூடாது. என்ன பண்ணணும்? இருபுறமும் பார்த்து கடக்கணும். அடுத்தது வகுப்பறையில் குப்பையை எடுத்தால் குப்பை தொட்டியில் போடுவேன். கற்றல் பயணம். செயல் திட்டம். அறிவிப்புகளை உருவாக்கலாம். கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு உங்கள்
பள்ளிக்கு தேவையான அறிவிப்புகளை எழுதுங்கள், உரிய இடத்தில் காட்சிப்படுத்துங்கள். இங்க நமக்கு பள்ளிக்கு தேவையான அறிவிப்புகள் மட்டும்தான் எழுத போறோம். எழுதலாமா? இங்க தூய்மையாக வைப்போம், பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைப்போம் அவங்களே கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன எழுதலாம்? வீணாக்காதீர், குடிநீரை வீணாக்காதீர். நிற்கவும், வரிசையில் நிற்கவும். தொட்டியில் போடவும், குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும். அடுத்தது இதுக்கு நம்ம மேலேயே சென்டென்ஸ் சொல்லிட்டோம். அடுத்தது படிக்கவும், அமைதியாக படிக்கவும். எழுதாதீர், சுவர்களில் எழுதாதீர். பாதுகாப்பீர், பள்ளி உடைமைகளை பாதுகாப்பீர். அடுத்த பயிற்சி பாருங்க. பெயர்களை படியுங்கள், தொடர்களை நிரப்புங்கள். இங்க படம் கொடுத்திருக்காங்க, அந்த படத்தோடயே அது என்ன படம் அப்படிங்கிறதுக்கான பெயரும் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு கூடு இருக்கு, அதுலயே கூடுன்னு எழுதியிருக்காங்க. இப்போ அதை பார்த்து அது எங்கெங்க இருக்குங்கிறத இங்க நம்ம கரெக்டா பார்த்து எழுத போறோம். வானத்தில், வானத்தில் என்ன இருக்கு? வானூர்தி. மரத்தில், மரத்தில் என்ன இருக்கு? கூடு. கூவும், சேவல் கூவும். நீந்தும், இங்க எது நீந்தது? வாத்து, அப்போ வாத்து. புல்லின் மீது, புல்லின் மீது என்ன இருக்கு? முயல். கல்லின் மீது, கல்லின் மீது என்ன இருக்கு? குருவி. இந்த மாதிரி அது எங்கெங்க இருக்கோ அதோட பேரை நம்ம எழுதியிருக்கோம். உணவு பெயரை கண்டுபிடித்து எழுதுங்கள், பிடித்த உணவை எழுதுங்கள். பொடி, செங்கல். இதுல பாருங்க, முதல் வார்த்தையையும் கடைசி வார்த்தைகளையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்க எழுத போறோம். தோகை, ஆசை. இதுல முதல் வார்த்தை தோ, கடைசி வார்த்தை சை. அப்போ ரெண்டு சேர்த்துலனா நமக்கு என்ன வரும்? தோசை. வங்கி, வா, கடை, டை. வடை. எனக்கு பிடித்த உணவுகள். இங்க எனக்கு பிடித்த உணவுகள் எழுதுறேன். இது போக உங்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க எழுதலாம். பூரி, பொங்கல், தோசை. படத்தை இணைத்து படியுங்கள், வினாவிற்கு விடையளியுங்கள். எங்கள் ஊரில் குளம் ஒன்று இருக்கிறது, நாங்கள் அருகே சென்றோம். இது என்னது? மீன்கள். அப்போ மீன்கள் துள்ளி குதித்தன, கொக்கு மீன் பிடிக்க காத்திருந்தது. வண்ணத்து பூச்சிகள் தேன் குடித்துவிட்டு பறந்தன. கரையில் அதிகமான நண்டுகள் விளையாடின. இங்க சரியான விடைக்கு டிக் குறியிடுக. குளக்கரையில் பூக்கள் இல்லை, குளக்கரையில் பூக்கள் இருந்தன. இங்க நமக்கு குளக்கரையில் பூக்கள் இருந்தனன்னு எந்த ஒரு மென்ஷனும் பண்ணல. ஆனா மறைமுகமா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வண்ணத்து பூச்சிகள் தேன் குடித்து விட்டு பறந்தன. அப்போ அங்க பூக்கள் இருந்தாதான் வண்ணத்து பூச்சிகள் தேன் குடித்து விட்டு பறக்க முடியும். அப்போ குளக்கரையில் பூக்கள் இருந்தன. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. குறைவான, அதிகமான. நானே செய்வேன். எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு. விடுமுறை நாளில் அனைவரும் பிடித்த இடத்திற்கு செல்வோம். திரும்பி வந்ததும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். அப்படித்தான் இன்றும் நடந்தது. நான் சென்ற நேரம் அனைவருமே அமைதியாக படிக்கத் தொடங்கியிருந்தனர். நானும் ஒரு புத்தகம் எடுத்து படித்தேன் என்றார் தாத்தா. அம்மா தன் தோழி வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள், நமது நலம் பற்றியும் கேட்டார்கள் என்று தெரிவித்தார். இன்று எப்போதும் இல்லாத அளவிற்கு பல கடைகள் இருந்தன. ஆனால் நான் காய்கறிகள், பழங்களை மட்டுமே வாங்கினேன் என்றார் அப்பா. பாட்டியுடன் சென்ற நானும் அண்ணனும் அலைகளோடு விளையாடியதை சொல்லி மகிழ்ந்தோம். இங்க கேள்வி, எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எத்தனை பேர்? நாங்கள் சென்ற இடங்கள் எவை? இவங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாங்க? தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், நான். அப்போ மொத்தம் எத்தனை பேரு? 6 பேர். நாங்கள் சென்ற இடங்கள் எவை? தாத்தா நூலகம். தாத்தா என்ன பண்ணாங்க? புத்தகம் படிச்சாங்க. அப்போ நூலகத்துக்கு போயிருப்பாரு. அம்மா தோழியின் வீடு, அப்பா சந்தை, பாட்டி, அண்ணன், நான் மூவரும் எங்க போனோம்? கடற்கரை. அடுத்தது பத்தியை படித்து விடையளிக்க. காட்டில் ஒரு விழா. இந்த மாதம் தலைவராக ஆந்தை பொறுப்பேற்றது. விருந்து நடந்தது. அனைத்தும் உணவை சுவைத்து மகிழ்ந்தன.
எறும்பு எதையோ சிந்தித்தது. என்ன சிந்திக்கிறாய் என்றது கிளி. நிறைய உணவு மீதி உள்ளது என்றது எறும்பு. விருந்திற்கு யானை வந்தது. எறும்பு மகிழ்ந்தது. ஏன் எறும்பு மகிழணும்? ஏன்னா யானை அந்த மீதம் இருக்கிற எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்சிடும். இப்போ அதுல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள்: பத்தியில் உள்ள பறவைகளின் பெயர்களை எடுத்து எழுதுக. பத்தியில நம்ம என்னென்ன பறவைகளோட பெயர் படிச்சோம்? ஆந்தை, கிளி. உணவு வீணாகும் என கவலைப்பட்டது எது? எறும்பு. விருந்தில் இறுதியாக எது சாப்பிட்டிருக்கும்? யானை. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த காட்டில் ஒருவரே தலைவராக இருப்பார். மாதம் ஒருவர் தலைவராக இருப்பார். தலைவர் என்று யாரும் இல்லை. இதுக்கு சரியான விடை மாதம் ஒருவர் தலைவராக இருப்பார். ஏன்னா நம்ம கதையில என்ன படிச்சோம்? இந்த மாத தலைவராக ஆந்தை பொறுப்பேற்றதுன்னு தானே படிச்சோம். அப்போ இந்த கதையில ஒவ்வொரு மாதமும் ஒருத்தங்க தலைவரா இருப்பாங்க. இந்த நிகழ்வுக்கு ஏற்ற அறிவிப்பு ஒன்றை உருவாக்குக. இந்த நிகழ்வுக்கு ஏற்ற அறிவிப்புன்னு பார்த்தோம்னா, இது ஒரு பதவியேற்பு விழா தானே. அதனால நம்ம இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறோம்: பதவியேற்பு விழா, பங்கேற்க வாரீர். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது அறிவிப்புகள் தோன்றினாலும் நீங்க எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.